Hi guys, this is Unit 3 of 12th Standard History book. So, in the chapter பேர் வந்து Impact of World War I on Indian Freedom Movement. So, introduction part. In 1905 வந்து ஜப்பான் ரஷ்யாக்கு அகேன்ஸ்டாக வார் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் in 1908ல யங் டர்க்ஸ் அண்ட் சைனீஸ் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஓவர் த்ரோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா வேர்ல்டு வார் 1 டைமில் வார் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வெளியில் போய் வார்லாம் பண்ணும்போது தே வில் ஹாவ் அ ஐடியா. ஸோ ஹவு அதர் கண்ட்ரி பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஐடியா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நேஷ்னலிசம் மேலே வந்து ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகும். தென் வார் டைமில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க விச் லீட்ஸ் டு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். அது அந்த டைமில் பார்த்தோன்னா 1905 வந்து நம்மளுக்கு அந்த சூரத் 1907 நம்மளுக்கு சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து காங்கிரஸாலையும் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் முஸ்லீம் லீக் வந்து பிரிட்டிஷை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 1916 வந்து காங்கிரஸ் வந்து திலக் கிட்ட வரும் 1916. அப்போ வந்து இவர் வந்து ஹோம் ரூலை சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஹீ வில் ஒர்க் ஃபார் த ரைஸ் ஆஃப் ஹோம் ரூல். ஸோ ஹீ வில் பி கான்சன்ட்ரேட்டட் வெஸ்ட் இந்தியா மட்டும். அண்ட் டாக்டர் ஆனி பெசன்ட் வந்து சவுத் இந்தியா பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து ரீயூனைட் ஆகிடும் எக்ஸ்ட்ரமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ். யாரோட எஃபர்ட்னா திலக் அண்ட் ஆனி பெசன்ட்டோட எஃபர்ட்னால தான். அப்புறம் லக்னோ பேக்டில் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்து ரீயூனைட் ஆவாங்க. சே லைக் தே வில் அஷ்யூர் தட் தே வில் ஒர்க் டுகெதர் ஃபார் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இவங்களை சப்ரஸ் பண்ணுறதுக்காக ரவுலட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷன் அதுவும் அந்த டைமில் நடக்கும். ஸோ அதுவும் வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அமாங் பீப்புள். ட்ரீட்டி ஆஃப் சர்வர்ஸ்னு ஒன்று இருக்கும் வேர் சுல்தான் ஆஃப் டர்க்கியை வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஹியூமிலேட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து கிலாஃபட் மூமெண்ட் வந்து எமர்ஜ் ஆகும். வார்னால நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ சோஷியல், பொலிட்டிக்கல், இக்கனாமிக்கல் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் திஸ் லெசன். ஸோ இதை தான் எலாபரேட்டாக உள்ளே பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக். டாக்டர் ஆனி பெசன்ட் வந்து ஐரிஷ் சேர்ந்தவங்க. அவங்க வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஷி வில் கம் டு இந்தியா. வந்ததுக்கப்புறம் 1893 சென்ட்ரல் ஹிந்து காலேஜ்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மதன் மோகன் மால்வியா வந்து பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ரீநேம் பண்ணுவார். இன் 1916 ஹெச்எஸ் ஆல்காட் வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ஆனி பெசன்ட் தான் வந்து இன்டர்நேஷ்னல் தியோசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக ஆவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அடையார், சென்னையில் இருக்கும். அப்போ வந்து வார் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகும்ல. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இனிஷியலாக சொல்லுவாங்க திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸின்னு. அதை வந்து நம்ம காங்கிரஸும் நம்புவாங்க. லேட்டர் வந்து அப்படி இல்லை, பிரிட்டிஷோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இட்ஸ் நாட் டுவர்ட்ஸ் தட் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. காங்கிரஸில் ஸ்பிளிட்டு இருக்கும். ஸோ அதனால் அவங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. முஸ்லீம் லீக் மேலேயும் அவங்க வந்து பிரிட்டிஷ் சஸ்பீஷியஸாக இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த சுல்தான் டர்க்கை இவங்க வந்து அட்டாக் பண்ணனால. அப்போது ஒரு எமர்ஜிங் லீடர் தான் வந்து ஆனி பெசன்ட். அவங்க வந்து காமன் வீலர்னு ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு புக்கும் எழுதியிருப்பாங்க ஹவு இந்தியா ஃபாட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறமா அவங்க இங்கிலாந்துக்கு ஒரு டூர் போவாங்க. அங்கே இந்தியன் பார்ட்டி இன் பார்லிமெண்ட் ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் ஷில் பி ஃபெயிலிங் டு டூ தட். அப்புறம் ஷில் ரிட்டர்ன் இந்தியா அண்ட் ஷில் ஸ்டார்ட் அன் அனதர் நியூஸ் பேப்பர் நேம்டு நியூ இந்தியா. அப்போ தான் வந்து ஷி வில் ரிவீல் அபவுட் த செல்ஃப் ரூல். அப்புறம் 28 செப்டம்பர் 1915 அப்போ வந்து இவங்க ஃபார்மலாக டிக்ளேர் பண்ணுவாங்க ஹோம் ரூல் மூமெண்ட்டுன்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறதா. பட் மாடரேட்ஸ்க்கு வந்து அது அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. பிகாஸ் சிமிலராக இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா இவங்களோட ரோல் கம்மியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. 1915 டிசம்பர் அப்போ வந்து திலக் அண்ட் ஆனி பெசண்டோட முயற்சினால எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து காங்கிரஸ்குள்ளே திரும்பி கொண்டு வரதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து இவங்க ஆனி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க ஹோம் ரூல் லீகை பற்றி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னா இவங்களே ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
One will be by Tilak and other will be by Annie Besant. Tilak வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அண்ட் ஆனி பெசன்ட் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹோம் ரூல் ஃபார் இந்தியா அண்ட் ஷி வாண்டட் டு அரோஸ் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆஃப் மதர்லேண்ட். அப்புறம் திலக்கோட ஹோம் ரூல் லீகை பற்றி, ஹோம் ரூல் லீக் வந்து ஹீ வில் செட்டப் அட் பாம்பே ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ். அங்கே வந்து ஹோம் ரூல் லீக் செட்டப் பண்ணுவார். இதோட மெம்பர்ஷிப் வந்து 14,000 வரைக்கும் போகும், மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் திலகரோட இந்த ப்ரொபகேஷனுக்காக, ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ப்ரொபகேஷனுக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போது அது வந்து ஆனி பெசன்ட் அண்ட் ஹர் ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இதை எங்கே இனாக்ரேட் பண்ணுவாங்கன்னா மெட்ராஸில். இவங்க வந்து இப்படி ஒன்று கோட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஆஃப் இந்தியா லாயல்ட்டி இஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம் அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்போ இது வந்து ரொம்ப பெரிய லைக் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஒரு பீக் கெயின் ஆகும்னா நிறையா லீடர்ஸ் இதில் ஜாயின் ஆவாங்க. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, இந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி நடந்துருக்கும் போது ஆனி பெசன்ட் வந்து ஊட்டியில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது சுப்பிரமணியன் வந்து அவரோட நைட்ஹுட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவார். அண்ட் திலக் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணலான்னா சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லுவார். ஸோ ஈவென்ச்சுவலாக அவங்க வந்து ஆனி பெசன்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 1917 மாண்டிகோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்க போகிறதா அவங்களோட ரிஃபார்மில். ஆனி பெசன்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. 1917 வந்து கல்கட்டாவில் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட செஷன் நடக்கும். அந்த செஷனில் வந்து ஆனி பெசன்ட் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட்னா, ஹோம் ரூல் மூமெண்ட்டில் தான் வந்து மாஸ் மொபிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் ஹெல்ப் த லாட் ஃபார் சத்தியாகிரகா. நிறைய சத்தியாகிரகிஸ் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டில் மெம்பர்ஸாக இருந்தவங்க தான். அண்ட் இட் இஸ் த ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் மூமெண்ட் வேறு இவங்க மெம்பர்ஸ் வந்து நாட் ஃப்ரம் அ பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் ஆர் க்ரீட், ரேஸ் எதுலையுமே இல்லை. ஸோ லைக் இதுலேருந்து எல்லா மக்களும் இருந்தாங்க ஃப்ரம் ஆல் செக். லைக் காங்கிரஸ்லேருந்து இருந்தாங்க, முஸ்லீம் லீக்கில் இருந்தாங்க, தியோசிஃபிக்கல் சொசைட்டி அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ எதனால இது டிக்ளைன் ஆயிடுச்சு ஹோம் ரூல் மூமெண்ட்? ஸோ ஆனி பெசன்ட் வந்து மாண்டேகு அண்ட் கிளெம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்மில் வந்து செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கறதா சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் திலக் வந்து ஒரு கேஸ்க்காக லண்டன் போவார். அது யாருக்கு, அவர் வந்து ஒரு கேஸ் டீல் பண்ணுவார். யார் மேலேனா வேலண்டைன்ற ஒருத்தர் மேலே. அவரோட புக் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து இவங்க தப்பாக எழுதியிருப்பாங்க ஆனி பெசன்ட் பற்றியும் திலக் பற்றியும். ஸோ அதனால் அதுக்கு எகென்ஸ்டாக வந்து அவர் போவார் லண்டனுக்கு. ஸோ ஹோம் ரூல் லீக் வந்து இது அதனால ஸோ லைக் 2 லீடருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனால அது அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஹோம் ரூல் லீக் வந்து காமன்வெல்த் ஆஃப் இந்தியா லீக் அப்படின்னு பேர் மாற்றம் செய்வாங்க. இது எதுக்காகனா பிரிட்டிஷ் எம்பிஸை வந்து லாபி பண்ணுவாங்க ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. லேட்டர் வி கிருஷ்ண மேனன் வந்து இதோட நேம் திரும்ப சேஞ்ச் பண்ணுவார் இந்தியா லீக்னு. ஸோ நவ் த இம்பேக்ட் ஆஃப் வார். ஸோ இனிஷியலாக வந்து 1909 ஆக்ட் வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா மாடரேட்ஸையும் முஸ்லீம் லீக்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணி அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணுன்றதுக்காக. மாடரேட்ஸ் வந்து இனிஷியலாக தே வில் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் முஸ்லீம் லீக் வில் பி ஹாப்பி பிகாஸ் அவங்க வந்து செப்பரேட் எலக்ட்ரோலேட் வந்து 1909 கிடச்சிரும் அதனால. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும் போது ரெவல்யூஷனரிஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வார் டைம் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான டைம் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால வந்து இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து காதார் மூமெண்ட்டுன்னு ஒரு மூமெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இனிஷியலாக வார் டைம் World War I ஸ்டார்ட் ஆகும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவோட ஹெல்ப் தேவைப்படாமல் இருக்கும். பட் லேட்டர் ஆன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ தே வில் பி ஃபோர்ஸ் டு லுக் ஃபார் இந்தியா ஹெல்ப். அப்போ வந்து இந்தியன் காங்கிரஸ் நிறையா டிமாண்ட் பண்ணுவாங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர சொல்லி. பட் ஆனால் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. லேட்டராக என்ன ஆகும்னா திலக் அண்ட் ஆனி பெசன்ட்டோட எஃபர்ட்னால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து காங்கிரஸ்குள்ளே வருவாங்க. 1916 வந்து முஸ்லிம்ஸும் காங்கிரஸும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து அஜிடேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக லக்னோ பேக்ட் ஒரு காங்கிரஸ் லீக் பேக்ட்னு ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட், இதில் வந்து ப்ராவின்ஷியல் அட்டானமி கேட்பாங்க. ஃப்ரம் சென்டர்கிட்டேருந்து ப்ராவின்ஸ்க்கு வந்து
ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து 4/5 வந்து மெம்பர்ஸ் வந்து எலெக்டடாகவும் 1/5 வந்து நாமினேட்டடாகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் எலெக்டட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, அதில் வந்து half of the எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஷுட் பி இண்டியன்ஸ் அண்ட் தே ஷுட் பி எலெக்டட் பை த கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காங்கிரஸ் வந்து முஸ்லீமோட செப்பரேட் எலக்ட்ரோரேட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கும் இதில். ஸோ அப்போது சரோஜினி அம்மையார் வந்து ஜின்னா வந்து சீஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் லக்னோ பேக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து எங்கே இட் வில் ரீச் இட்ஸ் கிளைமேக்ஸ்னால் வந்து கிலாஃபட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் தான். Now the repressive measures of the colonial state. ரெவல்யூஷனரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் வகிச்சிருப்பாங்க இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இவங்க இனிஷியலாக 1817 வந்திருப்பாங்க. பட் இவங்களோட ப்ராமினன்ஸ் எப்போ அதிகமாகும்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் தான். அண்ட் இவங்களோட டிமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம், இந்த செல்ஃப் ரூல் இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரீடம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா, பஞ்சாப், பெங்கால் தான் இவங்களோட மெயின் சென்டர்ஸாக இருந்திருக்கு. அதை தாண்டி மெட்ராஸ்லேயும் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ லார்ட் கர்சன் வந்து என்ன பண்ணுவார்னா கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவார் இன் 1903. அண்ட் த ஃபாரினர்ஸ் ஆர்டினன்ஸ் ஆக்ட்னும் கொண்டு வருவார். இது எதுக்குன்னா வந்து ஃபாரினில் இருக்கவங்க லைக் அவங்க கூட கான்டாக்ட் வச்சுருக்காங்க ரெவல்யூஷனரிஸ், அங்கேயும் ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க, அவங்க உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபாரினர்ஸ். அண்ட் இதை தாண்டி இன்னும் 4 ஆக்ட் இருக்கும். 1908 த நியூஸ் பேப்பர் ஆக்ட், த ப்ரெஸ் ஆக்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதெல்லாம் தான் அந்த 4 ஆக்ட் முன்னாடியே பார்த்துட்டோம் போன லெசனில். ஸோ அதே தான். அடுத்தது 3.5 த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. இதோட அப்ஜெக்டிவே என்னென்னா டு கர்டல் த நேஷ்னலிஸ்ட் அண்ட் த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் த வேர்ல்டு வார் 1. இவங்க வந்து யார் சஸ்பெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரிபியூனலில் வந்து ட்ரையல் பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், டெத் பெனால்ட்டி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து நோ அப்பீல், இது பண்ணுறவங்களுக்கு நோ அப்பீல். இது வந்து ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரன்சி கேஸையும் இப்படி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. இட் ஃபார்ம்ஸ் அ பேஸ் ஃபார் ரவுலட் ஆக்ட். ஸோ நவ் த கிலாஃபட் மூமெண்ட். வேர்ல்டு வார் 1 அப்போ வந்து சுல்தான் ஆஃப் டர்க்கி வந்து அலைட் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருப்பார். ஸோ அப்போ வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணுவாங்க. சுல்தான் ஆஃப் டர்க்கி தான் வந்து கலீஃபா இருப்பாங்க, விச் இஸ் ஹெட் ஆஃப் இஸ்லாமிக் கம்யூனிட்டின்ற மாதிரி. அண்ட் ஹீ வில் த கஸ்டோடியன் ஆஃப் இஸ்லாமிக் சாக்ரெட் பிளேஸ். ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் சர்வீஸில் வந்து டர்க்கி வந்து ஃபுல்லாக வீக்கன் ஆகிடும். ஸோ இட் வில் பி அ வெரி கிரேட் ப்ளோ டு இஸ்லாம். அதனால வந்து முஸ்லிம்ஸ் இன் இந்தியா வந்து அஜிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அலி பிரதர்ஸ்ன்றவங்க வந்து கிலாஃபட் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆட்டோமன் எம்பையரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கிலாஃபட் மூமெண்ட்டில் வந்து நிறையா டிமாண்ட் பண்ணுவாங்க. லைக் டர்க்கி அந்த கலீஃப் வந்து ரீஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனை வந்து காந்தி என்ன பண்ணுவார்னா இது வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான நல்ல டைம் அப்படின்னு முடிவு பண்ணுவார். அண்டு இந்த டைமில் தான் வந்து ஃபுல் முஸ்லீம் கம்யூனிட்டியும் வந்து யுனைட்டடாகவும் இருக்கும். அப்போ வந்து காந்தி இன்னொரு வேல்யூ பண்ணுவார். சரி, வில் ரிட்டர்ன் ஆல் இஸ் மெடல்ஸ், நைட் வூட்ஸ் எல்லாம். இது எதுக்காக பண்ணுவார்னா அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் அந்த நடக்கும், அந்த இன்சிடென்ட்காகவும் அண்ட் கிலாஃபட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்காகவும் இவங்க வந்து பண்ணுவார். அண்ட் கிலாஃபட் மூமெண்ட்டை நிறைய பிளேஸில் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுப்பாங்க. சரி, யூபியில் வந்து இட் இஸ் அகேன்ட், உத்தரப்பிரதேஷில் இட் இஸ் அகேன்ஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் மாப்பிளாஸ் ஃப்ரம் மலபார் ரீஜனில் வந்து இட் இஸ் அ பேனர் அகேன்ஸ்ட் லேண்ட்லார்டாக யூஸ் பண்ணுவாங்க. நவ் ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட். மெஷினரிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக வரும்போது நியூ கிளாஸ் ஆஃப் வேஜ் ஏர்னர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே வில் பி வெரி சப்மசிவ். ஸோ சில லீடர்ஸ்லாம் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்காக வந்து போராடுவாங்க. லைக் சரோப்ஜி, ஷார்பூர்ஜி அண்ட் என்எம் லோக்ஹாண்டே, சசிபடா பேனர்ஜி, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. வேர்ல்டு வார் 1 வந்து ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே எல்லாரையும் லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ரைஸஸ், காமன் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ப்ளோஷவிக் ரெவல்யூஷன் ஆஃப் 1917 நடக்கும். இதுவும் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும். அப்புறம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸோட இன்டர்நேஷ்னல் லேபர்
ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுவும் லைக் இட் வில் கிரியேட் அன் அவேர்னஸ் அமாங் தி ஒர்க்கர்ஸ். மெட்ராஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேபர் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் வந்து மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். இட் இஸ் ஸ்டார்டட் இன் 1918 பை பிபி வாடியா. இது எதுக்காகனா பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்காக. அவங்களுக்கு வெரி ஷார்ட் இன்டர்வல்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வேஜஸ் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால இந்த யூனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. லேட்டர் இதே மாதிரி நிறைய யூனியன்ஸ் ஃபார்ம் ஆகும். லைக் இந்தியன் சீமன்ஸ் யூனியன், போர்ட் ட்ரஸ்ட் எம்ப்ளாயீஸ் யூனியன், இந்த மாதிரி நிறைய யூனியன்ஸ் ஃபார்ம் ஆகும். லேட்டர் 64 ட்ரேட் யூனியனில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து நேஷ்னல் மூமெண்ட்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நிறையா. ஸோ இதோட சேர்மன் வந்து லாலா லஜ்பத் ராய். ஸோ திஸ் இஸ் அபவுட் த தேர்ட் லெசன். ஸோ hope you guys had a very good clarity about this lesson. ஸோ உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கோ அண்ட் subscribe. Thank you guys. Hope you enjoyed this lesson. Bye bye.